வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே இன்டர்வியூ லெட்டர் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போன வீடியோலேயே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதில் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான டவுட் கேட்டிருந்தீங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு இதுக்கு சென்னைக்கு வரல, மற்ற எல்லா டிஸ்ட்ரிக்டும் வந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் நம்பரு எப்படி டேட் இது மென்ஷன் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க. அது ஒன்றும் கிடையாதுங்க. உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்துருக்குமா, ஆல்ரெடி நீங்கள் விண்ணப்பிக்கிறப்ப ஒரு டேட் ஆஃப் பர்த் போட்டிருப்பீங்க பாருங்கள், அந்த டேட் ஆஃப் பர்த் போடணும். அங்கே நீங்கள் வேறு போட்டுட்டு இங்கே இப்போ நீங்கள் சப்போஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப மாற்றி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் டேட் ஆஃப் பர்த்தை. இப்போ டேட் ஆஃப் பர்த் காட்டணும்னா இப்போ ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் இங்கே போடுறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக எடுத்துக்காது. அதோடைய செட்டப் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி விண்ணப்பிச்சப்பயே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தையும் யூசருடைய பாஸ்வேர்டையும் அது அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோம். ஏதோ அவங்களுடைய கவர்மெண்டோட வெப்சைட்டில் அது அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோம். நீங்கள் போய் போட்டோன்னா அதுக்குள்ள போர்ட்டல் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டும். இதுதான் ப்ரொசீஜரு. அதில் ஏதாச்சும் மாற்றங்கள் ஏற்பட்டு நாம் இது பண்ணோம் அப்படின்னா கட்டாயமாக அது அது ஓப்பன் ஆகாது. நிறைய பேர் இந்த கேள்வி தான் கேட்குறாங்க. நான் யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டேங்க, டேட் ஆஃப் பர்த் போட்டேன், கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆக மாட்டேங்குது, இது எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்டிருக்காங்க. அது கட்டாயமாக பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகாது. நீங்கள் என்ன டேட் ஆஃப் பர்த் போட்டிங்களோ அதுதான் ஓப்பன் ஆகும். எனக்கு மறந்துடுச்சுங்க, நான் என்ன டேட் ஆஃப் பர்த் போட்டேன்னு தெரியல, எப்படி நான் பார்க்குறது அப்படின்னா, நீங்கள் அப்ளை பண்ண ஒரு பிடிஎஃப் ஒன்று டவுன்லோட் பண்ணியிருப்பீங்கல்ல, அந்த பிடிஎஃப்பில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் ஆகிருக்கும். அங்கே தப்பாக போட்டிருந்தாலுமே தப்பாக போட்டதை எடுத்துகிட்டு இங்கே போட்டீங்க அப்படின்னா கட்டாயமாக ஓப்பன் ஆகிரும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்களா. அதேமாதிரி இன்டர்வியூ டேட் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சேலம் எப்போ வருது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டமும் அப்டேட் பண்ணுவாங்க. சேலம் மாவட்டத்துக்குலாம் அப்டேட் பண்ணிட்டாங்க. நீங்கள் போய் வெப்சைட்டை பார்க்காம இருக்கிறீங்க, இன்னும் அதெல்லாம் அப்டேட் பண்ணிட்டாங்க எல்லா மாவட்டத்துக்குமே. ஒரு சில மாவட்டத்துக்கு அப்டேட் பண்ணாமல் இருக்கிறாங்க. போக போக பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த மாவட்டத்துக்கு ஒவ்வொரு மாவட்டமும் அப்டேட் பண்ணிடுவாங்க. நீங்கள் பொறுமையாக பார்த்து எல்லா விதமான டவுட்ஸையும் பார்த்தீங்க அப்படின்னா கிளியர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்புலாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு யூனியன் ஆஃபீஸ்லேருந்து, நெக்ஸ்ட் தாலுக்கா ஆஃபீஸ்லேருந்து, விஓஓ உதவியாளர், இதுமாரி வேலைவாய்ப்புலாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக அறிவிச்சிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டமாக எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டு வருவாங்க. ஒவ்வொரு மாவட்டமாக அறிவிப்பு வந்துக்கிட்டே இருக்குது, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதேமாரி இந்த பான் கார்டெலாம் யார் யார் வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 2 அவசர அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான அறிவிப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். கம்யூனிட்டி டேப்பில் அதோட வீடியோட இது பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆட் பண்ணி விட்றேன். நீங்கள் 1 by 1 செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா விதமான தகவலுமே தெரிய வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரொசீஜர் எப்படிங்க, இப்போ நான் ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்குள்ளே போகிறேன், இன்டர்வியூ அட்டன் பண்ணுற ப்ரொசீஜர் எப்படி, அந்த வேலைவாய்ப்பு நான் செலக்ட் ஆகிட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, நான் செலக்ட் ஆகலை அப்படின்னாலும் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, அடுத்தது இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்புலேருந்து மேற்கொண்டு வேலைவாய்ப்பு, ஏன்னா சம்பளம் இதுக்கு குறைவு தான், அதில் மேற்படி வேலைவாய்ப்புக்கு நான் போகிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்விகள் கேட்டிருக்கீங்க. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை கிளிக் பண்ணி வந்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்லக்கூடிய தகவல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புதுவிதமான ஒரு தகவல். இந்த மெத்தடில் நீங்கள் ஒன்ஸ் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு மரியாதை கிடைக்கும், நிறைய விதமான அலவன்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பதவி உயர்வு பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்கும். இது 3மே கட்டாயமாக கிடைக்கும். இந்த ப்ரொசீஜரில் நீங்கள் உள்ளே போகணும். சப்போஸ் ரேஷன் கடைக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னாலும் அடுத்தது இதை பண்ணினீங்க அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வேலைவாய்ப்பில், அதாவது அடுத்தது மேற்கொண்டு இப்போ போகிறீங்க அப்படின்னா ஒரு 10,000 சம்பளமாக, அடுத்தது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 25,000, அடுத்தது 35,000, அடுத்தது ஒரு 45,000, இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். உங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா எப்படி என்ன எதை பண்ணனா எதை வரும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறது யாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐடியா இருக்கும். ஆனால் சில பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐடியா இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஓகேப்பா போய் சும்மா நான் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன், அட்டன் பண்ணேன், அவ்வளோதான் வேலை கிடைச்சிது, வேலைக்கு வந்துட்டேன். இந்த ப்ரொசீஜரில் ஒரு பார்ட் ஆஃப் கேட்டகரி இருப்பாங்களா. இன்னொருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா இத்தனை லேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு எதுவுமே தேவையில்லைங்க. ஒரு முக்கியமான இந்த அறிவிப்பு மட்டும் இருந்தாலே நீங்கள் அதிரடியாக இறங்கிடலாம்.
என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் கேட்குறது எனக்கு நல்லாவே புரியுது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கடை வேலை வாய்ப்புக்கு இன்டர்வியூக்கு போகணும். இன்டர்வியூக்கு போகல என்னென்ன கேள்விகள் கேட்பாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்டேட் பண்ணியிருப்பேன். இந்த கேள்வி கேட்பாங்க, இந்த கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லியிருப்பேன். போன டைம் என்ன கேள்வி கேட்டாங்க அப்படிங்கிறதையும் நான் அந்த வீடியோவில் உடச்சி சொல்லியிருப்பேன். அதாவது போன வீடியோவில் ரேஷன் கடைக்கு அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்துருச்சுல, ரேஷன் நேர்காணல் மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன். அதில் வந்து எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து நான் வந்து உடச்சி அதில் வந்து பேசியிருப்பேன். அதுமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ரொசீஜரில் நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நேர்காணலில் அப்படி வந்து அட்டன் பண்ணீங்க, அதாவது வந்து வாய்ஸ் வந்து போல்டாக இருக்கணும், ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது, டெக்கின் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டன் எல்லாம் போட்டிருக்கணும். கீழே முடிஞ்சு அவங்களால வந்து ஷூ போட்டுப்பாங்க. ஒரு ஃபார்முலாக போனீங்க அப்படின்னாலே இந்த வேலை வாய்ப்புக்கு ரொம்ப ஃபார்முலாக போகக்கூடாது, ஓரளவு பார்த்தா ஓகேப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். வாட்செல்லாம் கட்டிக்கிட்டு ஒரு சூப்பரான ஒரு ஜென்டில்மேன் மாதிரி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மரியாதை ஒன்று கிடைக்கும். கேள்விகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்மியாக கேட்பாங்க. எதுக்கு இப்படி வந்து போக சொல்கிறோம் அப்படின்னா கேள்விகள் கம்மியாகும், இதை பற்றி கேள்விகள் அதிகமாகும். நீங்கள் வந்து எங்கேங்க இதுமாரிலாம் வந்து நல்லா இருக்குது, அதாவது ட்ரெஸ் கோடை பற்றி கேட்பாங்க. நாம் என்ன கேள்வி அவங்க கேட்பாங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய கேள்வியை நம்ம கேட்க ஆரம்பிச்சிடணும். எப்படின்னு பார்க்குறீங்களா, இன்டர்வியூக்கு நம்ம போகிறோமா, போய் உட்காந்தோடனே அவங்க கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடியே அவங்க கேள்வி கேட்டுருவாங்க. ஒரு சில கேள்வி கேட்டு ஒரு கிரிட்டிக்கலான கேள்வி கேட்பாங்கள்ல, அந்த கேள்விக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நாம் ஒரு கேள்வியை ரெடி பண்ணிடணும். அதாவது லாங் டைமாக பேசுகிற மாரி, ஒரு ஆளுக்கு 10 நிமிஷம் தாங்க டைமு. ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாங் டைமாக பேசுகிற மாரி ஒரு டாபிக் ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த டாப்பிக்கை சூஸ் பண்ணிவிட்டு அதிலேயே நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கணும், அவங்கள பேச விடக்கூடாது. அது வந்து இப்படி, இது வந்து இப்படி, இது இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசணும். நான் எடுத்துக்காட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாராச்சும் தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்ணப்பனாரர் கதை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நீங்கள் யூடியூப்பில் கூட போய் போட்டு பார்த்தீங்கன்னா கண்ணப்பனாதார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்க அப்படின்னு வரும். இதில் வந்து அந்த கதை வந்து பேசணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் பேசலாம். போன டைம் 3 பேர் செலக்ட் ஆனாங்க. இந்த கதையை சொல்லி மட்டுமே போன டைம் 3 பேர் செலக்ட் ஆனாங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க, 3 பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க. அந்த 3 பேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்சவங்க தான். எப்படி பேசணும் எல்லா ஸ்பீச்சும் நாம் சொன்னவங்க தான். கரெக்டாக அதேமாரி எக்ஸிக்யூட் பண்ணாங்க. அவங்கள பேச விடலை. ஆனால் வேறு பேட்ச்சு, அதாவது இன்டர்வியூ நடக்கிறப்போ வேறு இடத்துக்கு ஒரே ஆள் கிடையாது. அப்படி பார்த்து தான் பேசணும். ஏன்னா போகிறீங்கன்னா ஒரே கதையை சொன்னால் அவங்களுக்கு வந்து போர் அடிச்சிடும். நீங்கள் ஒரு கதை ஒரு டைம் சொல்கிறீங்களா, அவ்வளோதான். நிறைய பேர் அவங்க சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோகம் பண்ணுவீங்க. அதாவது இது வந்து யாருக்குமே தெரியாத ஒரு தகவல். நீங்கள் வந்து முன்கூட்டியே நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பயாலஜி சம்மந்தப்பட்டது ஏதாச்சும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும். அது நீங்கள் சொல்ல அப்படி கேட்குற மாரி இருக்கணும். தமிழ் டிபார்ட்மெண்ட்டா அந்த கண்ணப்பனா இருக்கிற, மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டா அதுக்கு ஒரு ஏதாச்சும் ஒரு ஸ்டோரி மாரி இருக்குமில்ல மேக்ஸுக்கு, அது சயின்ஸுக்கு ஒரு ஸ்டோரி, ஏதாவது அறிவியல் பூர்வமாக இது அதில் போட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு அறிவியல் பூர்வமாக சிந்திக்கிற மாரி பண்ணணும். இதுமாரி பண்ணினா மட்டும்தான் அவங்க கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடி நம்மளே கேள்வி கேட்டு பதில் சொல்ல முடியும். இந்த ப்ரொசீஜரில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா போன டைம் செலக்ட் ஆனது. ஓகேங்களா, ஒரு 2 பேட்சுன்னு வச்சுக்கோங்களேன், 3 பேர் செலக்ட் ஆனது. ஒவ்வொரு பேட்சாக ட்ரை பண்ணி கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அச்சீவ் பண்ணிட்டாங்க. இதுமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணினீங்க அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் வந்து செலக்ட் ஆகிடலாம். ஓகே, இதுமாரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்குள்ளே வந்துட்டிங்களா. இதில் வந்த உடனே அடுத்த கட்ட வேலைவாய்ப்புக்கு போகிறதுக்கு நீங்கள் நாச்சியப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது முடிக்கணும். யாரையாக இருக்கலாம், நாச்சியப்பாவை பற்றி தெரியுமோ அவங்க தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வேலைவாய்ப்பு போய் சேருங்க. அதுவும் ஒரு வேலைவாய்ப்பு மாரி தான். வேலைவாய்ப்பை பற்றி படிக்கிறது, அதாவது பேங்க்கை பற்றி படிக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். நகை மதிப்பீட்டாளர், அதுமாரி வந்து மேனேஜர், கணக்காளர், கேஷியர், இதுமாரி இருக்குல்ல, கணக்காளர், கேஷியர், அதெல்லாம் ஒன்று தான். அதுமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. அதுமாரி நீங்கள் படிக்கணும். படிச்சுட்டிங்க ஒரு 11 மாதம்னு நினைக்கிறேன் அந்த கோர்ஸு. நான் ரேஷன் கடை வேலை வாய்ப்புக்கு போகிறதுக்கு முன்னாடியே படிக்கணுமாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா முன்னாடியே படித்தா பெனிஃபிட்டு, இல்லை அப்படின்னா ரேஷன் கடை வேலை வாய்ப்புக்கு போயிட்டும் இதை வந்து படிக்கலாம். போயிட்டு படித்தா ஒரே பெனிஃபிட் என்ன அப்படின்னா போய்கிட்டே படித்தா
இந்த வேலைவாய்ப்பு போயிட்டே படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சனி ஞாயிறு மட்டும்தான் கிளாஸு, மித்த நாள்லாம் கிளாஸ் இல்லை. அதுவே வந்து நீங்கள் ரெகுலராக, அதாவது வேலைவாய்ப்புக்கு போல் வீட்டில் இருந்து படிக்கணும் அப்படின்னா ரெகுலராக காத்தால 9 மணிக்கு வந்துட்டு ஒரு சாயந்தரம் ஒரு 2 மணி வாக்கில் போகிற மாதிரி வரும். ஏன்னா இப்போ வந்து ஆட்கள்லாம் அதிகமாகிறதுனால பேட்ச் வந்து ரெண்டு பேட்சாக பிரித்து வச்சுட்டாங்க. அந்த ப்ரொசீஜரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடந்துகிட்டு இருக்குது. இதை வந்து படித்து முடிச்சுட்டு இதை வந்து நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து பேங்க், கூட்டுறவு கிராம வங்கி இருக்குதுல்ல, அங்கே வந்து உதவியாளர் வேலைவாய்ப்பு ஃபஸ்ட்டு எடுப்பாங்க. 24,000 ரூபாய் சம்பளம், அலவன்ஸ், பிடிமனம் இன்னும் நிறையா இருக்குது அங்கே. ஒன்ஸ் அந்த வேலைவாய்ப்புக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா நாச்சு இப்போ இருக்குது அப்படின்னா சீனியரிட்டி நடைபெறும். எப்படி சீனியரிட்டி நடைபெறுங்கிறது உங்களுக்கே தெரியும். இருந்தாலுமே அங்கே நம்மளுடைய படிப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா கை கொடுக்கும். ஆட்சி இப்போ முடிச்சிங்கள, அது வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டாயமாக கை கொடுக்கும். கை கொடுக்கும் கட்டாயமாக. ஓகேங்களா? இதை பற்றி இன்னும் பலவிதமான தகவல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா எங்களை வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விதமான சப்ஸ்கிரைபர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் தகவல்கள் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நான் 1 by 1 அப்டேட் பண்ணுறேன். இன்னும் பல விதமான தகவல்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அடுத்தடுத்த வீடியோவில் பதிவிடுறோம். பார்த்து சந்தோஷமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலைவாய்ப்புக்குள்ளே போய் கட்டாயமாக ஒரு அரசு வேலையை வாங்குறதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறோம். எங்களுக்கு உங்களால் முடிஞ்சது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சப்ஸ்கிரைபர் பட்டனை மட்டும் தட்டி விடுங்க. இன்னும் பலவிதமான தகவல்கள், பலவிதமான வேலைவாய்ப்புகள் எல்லாமே 1 by 1 காத்துட்டு இருக்குது. நாங்கள் 1 by 1 அப்டேட் பண்ணுவோம். பொறுமையாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மிக்க நன்றி.